ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏகே ஃபேமிலி. இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று என் வீட்டுக்காரங்க வந்து என்னை வந்து கடற்கரைக்கு கூப்பிட்டு போனாங்க பார்த்துக்கோங்க. அங்கே வந்து எப்படி சொல்ல, ஒரு பானிபூரி எங்கனாலும் 60 ரூபா 70 ரூபா சொல்லுதாங்க. ஒரு தலைவாணி, சின்ன தலைவாணி 120 ரூபாவாங்க. நம்ம ஊரில் 100 ரூபா 60 ரூபா இந்த சின்ன பிள்ளைகள் வச்சு விளாடுவாங்களா, 100 ரூபாய்க்கு உள்ளதாக வந்தாலும் வரும். அங்கே 120 ரூபா. எப்படிலாம் கொள்ள அடிக்காங்க பாருங்கள். 120 ரூபா கொடுத்த அந்த தலைவாணியை வாங்க வேண்டான்னு வந்துட்டேன். வளையல் கேட்டேன். வளையல் 80 ரூபாவாமா. 80 ரூபா கொடுத்து நான் வளையல் வாங்கினேன்னா எனக்கு அடி தான் கிடைக்கும் அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அந்த கடையை விட்டுட்டு இன்னொரு கடைக்கு வந்தேன் பார்த்துக்கோங்க. அங்கே எவ்வளோன்னு கேட்டால் இங்கேயாவது 80 ரூபா, அங்கே ஒரு செட்டு வளையல் 100 ரூபான்னு சொல்லுதாங்க. கடை வீதியில் இப்படிலாம் விற்றிங்கன்னா மனுஷங்க எப்படிங்க உங்களை நம்பி பொருள் வாங்குவாங்க? அது மாதிரி அந்த ஜிமிக்கி கம்மல் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மட்டும் தான் அங்கே ரேட்டு கம்மி. அதுக்காண்டி கம்மலையவா வாங்கிட்டு இருக்க முடியும்? ஜிமிக்கி கம்மல் வந்து 30 ரூபா. எது ரேட்டு கூட இருக்கணுமோ அது குறையா இருக்குது, எது குறையா இருக்கணுமோ அது கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளிப் எடுக்க போனேன். கிளிப்பு 20 ரூபா. நம்ம ஊரில் 10 ரூபா கிளிப்பு, இங்கே 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என்னத்தை சொல்ல, விலைவாசி இப்படி அள்ளிக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு போகுது. இப்படி போனால் அந்த ஏழை மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னே தெரியல. இப்படிலாம் விலைவாசியை குறைக்க தான் வேணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்க விலைவாசியெல்லாம் குறைச்சா தான் நல்லது. இப்படி கூட்டிகிட்டே போனால் பிச்சை தான் எடுக்கணும் நம்மளாம் ஃபஸ்ட்டு. உண்மைக்குமே சடமாட்டியே 20 ரூபாவாமா. நான் இதில் வேறு என் ஹஸ்பண்டுக்கு அங்கே போய் டிஷர்ட் பார்க்கணும்னு நினச்சேன். நல்ல வேறு டிஷர்ட் கிட்ட போகல. அங்கே போனால் அவங்க 500 ரூபா சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.